வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸர்சைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். இது ஃபுல்லாவே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன குடுத்துருக்காங்கன்னா, இஃப் என் ஆஃப் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் A cross B which is equal to 6 and A which is equal to set of 1, 3. Then n of B is அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா number of A into number of B which is equal to number of A cross B. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. இப்போ இதில் நம்பர் ஆஃப் A cross B வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து A which is equal to 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2னா அப்போ n of A வந்து என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தானே அர்த்தம். நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்மளே எழுதிடலாமா? 1, 2 ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதனுடைய வேல்யூ 2. ஓகேவா? இந்த செட்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுதான் n ஆஃப் ஏன்னு எழுதுவோம். இன்டூ n ஆஃப் பி வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ n ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடட்ல போயிருமா? மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடட்ல போயிடும். 2 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணோம்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ n ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சம் போலாமா? ஸோ செகண்ட் சம் வந்து கொஸ்டின் எழுதியிருக்கேன். A which is equal to set of A, B, P. அடுத்து B which is equal to 2, 3. C which is equal to PQRS. ஓகேவா? வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. தென் n ஆஃப் நம்ம A cross B பார்த்தோமா? அந்த A இருக்கிற இடத்துல A யூனியன் Cன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ A யூனியன் Cயை கண்டுபிடிச்சு கிராஸ் பண்ணி Bயோட கண்டுபிடிச்சு அந்த n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம எழுத போகிறோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான். அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து A யூனியன் C வந்து கிடைக்கணும். அப்போ A யூனியன் C அப்படின்னா என்ன? யூனியன்னா என்ன? யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். ஒன்று சேர்க்கறது. ஓகேவா? கனெக்ட் பண்றது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? A, B, P. கரெக்டா? அதே மாதிரி யூனியன் சியோட வேல்யூ P, Q, R, S. ஸோ இங்க என்ன வரும்னா A, B இங்க இருக்கு. ஓகே, அடுத்து P இருக்கு. P இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குன்னா ஒரு டைம் எழுதுனா போதும். அடுத்து Q, R, S. கரெக்டா? ஸோ A யூனியன் C வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. A யூனியன் C கிடைச்சிருச்சு. அடுத்து இப்போ நான் என்ன பண்ணணும்? Bயோட ஆன்சர் எழுதணுமா? ஸோ Bயோட ஆன்சர் என்னது? எனக்கு 2, 3 கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. இப்போ n ஆஃப் A யூனியன் C கிராஸ் B தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும்ல. கிராஸ் பண்ணி வர்ற ஆன்சர் தான் வந்து எனக்கு இங்கே வரும். பட் எனக்கு என்ன தெரியும்னா என்னோட ஃபார்முலா n ஆஃப் A கிராஸ் Bனா போன சம்ல என்ன பார்த்தோம் நம்ம? ஞாபகம் இருக்கா? A கிராஸ் Bனா A இன்டூ Bன்னு தனியாக நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சு பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்பிளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ A இருக்கிற இடத்துல இன்னைக்கு A யூனியன் C இருக்கு இன்டூ நம்பர் ஆஃப் B எலமெண்ட்ஸ். ஸோ நான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பேர் பண்ணி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ A யூனியன் Cயோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னது? 1, 2, 3, 4, 5, 6. கரெக்டா? அடுத்து n ஆஃப் Bயோட எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 2, 3. ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 2. ஸோ என்னோட n ஆஃப் A யூனியன் C கிராஸ் Bயோட வேல்யூ 12. ஓகேவா? ஸோ C ஆப்ஷன் தான் என்னுடைய ஆப்ஷன். கரெக்டா? ரொம்ப ஈஸியா இருக்கா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.